நான் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரலங்கிறது அவங்களுக்கு கவலை. எல்லாருக்கும் கவலை அதுதான். சனாதனிகளை எதிர்க்க வேண்டும் என்பதில் உடும்பிப்பிடியாக இருக்கிறோம். அதுதான் எங்க நிலைப்பாடு. எங்களுக்கு இடம்தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நான் ஒரு பக்கம் பிஜேபி கிட்டும் பேசணும், அதிமுக விட்டும் பேசணும், விஜய் கிட்டும் பேசணும், திமுகவிலும் இருக்கணும் அப்படின்னு எல்லா கதவையும் நான் திறந்து வைக்கணும். எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. எல்லா கதையும் நான் சாத்திட்டேன். பிஜேபியா வேண்டாம், பாமகவா வேண்டாம், அதிமுகவா பிஜேபி இருக்கு வேண்டாம், விஜயா அவங்களால் உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிற தம்பி வேண்டாம். எல்லா கதையும் மூடிட்டு நான் இங்க நிக்கிறேன்னா நான் என்ன முட்டாளா? விவரம் தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி ஏன் 4 சீட்டுக்கு 6 சீட்டு நான் இங்க நிக்கணும்? ஏன் நிற்கணும் என்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். அரசியல்வாதிகள் யாரும் எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொள்ள மாட்டார்கள். திருமாவளவன் அடைத்துவிட்டு அரசியல் செய்கிறான். பதவி உண்டோ இல்லையோ என் இறுதி மூச்சு வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்காகவே வாழ்ந்து மடிந்தான் திருமாவளவன். பெரியாரின் பிள்ளையாக வாழ்ந்து மடிந்தான் திருமாவளவன் என்பதுதான் என் வாழ்க்கையின் செய்தியாக இருக்க வேண்டும்.